சினிமால ஒரு மாஸ் ஹீரோ, பாலிடிக்ஸ்ல ஒரு புது என்ட்ரி, மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ், தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு எக்ஸ்பெக்டேஷன். தளபதி விஜய் உண்மையாவே தமிழ்நாட்டோட நெக்ஸ்ட் சிஎம் ஆக முடியுமா? நாம யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் வணக்கம் நண்பர்களே, இது உங்க வெற்றி 360. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோல விஜயோட பாலிடிக்ஸ் ஜெர்னி, அவரோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், பீப்புள் சப்போர்ட், ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பிகாஸ் இது ஒரு நார்மல் சினிமா ஸ்டோரி இல்லை. இது தமிழ்நாடோட ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் ரெவல்யூஷனாக இருக்கலாம். இனி ஏதா பத்தி யோசிக்க கூடாது. இங்க கொஞ்சம் கதறல் விஜய் ஜூன் 22, 1974 சென்னையில் பிறக்கிறாரு. அவரோட அப்பா S.A. சந்திரசேகர் ஒரு ஃபிலிம் டைரக்டர். அவங்க அம்மா சோபா சந்திரசேகர் ஒரு சிங்கர் அண்ட் ப்ரொடியூசர். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்னால் என்ன? விஜய் ஸ்கூல் டேஸில் ரொம்ப ஷை பர்சனாக சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அவருடைய சிங்கிள் ஸ்பீச்சுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வருது. முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும், முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்கள வாழ வைப்போம். இதுதான் லைஃபோட பிக்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சினிமாவில் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் கிடைக்கல, பல மூவி ஃப்ளாப் ஆச்சு. பட் விஜய் நெவர் ஸ்டாப்டு. ஃபெயிலியர் டெம்பரவரி, சக்ஸஸ் பர்மனன்ட். இந்த மைண்ட் செட் தான் அவர் டாப்புக்கு கொண்டு போச்சு. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? ஏன்னா எங்க கோட்பாடே பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. இது யாருக்கு நேர் எதிரான கோட்பாடு? நான் சொல்லியாங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். பாஸ்டில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சினிமாவிலிருந்து பாலிடிக்ஸ்க்கு வந்தாங்க. இப்போது அதே ரூட்டில் விஜய் வருவார்னு பீப்புள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னா, எம்ஜிஆருக்கு இருந்த மாஸ் ஃபேன் பேஸ் அதே மாதிரி விஜய்க்கும் இருக்குது. எம்ஜிஆர் புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணார். விஜய் ஃபேன்ஸ் ஆல்சோ சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லைன்னுக்கிட்டு இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஃப்ளட் ரிலீஃப், பிளட் டொனேஷன், ஃபுட் டொனேஷன், எஜுகேஷன் சப்போர்ட், இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் விஜய் ஃபேன் கிளப்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இதுதான் சினிமா ஃபேன் பேஸாக பொலிட்டிக்கல் பவராக கன்வெர்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், விஜய் மூவியில் பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு மெரசலில் ஜிஎஸ்டி டைலாக் வைரல் ஆச்சு. சர்க்காரில் ஓட்டிங் இம்பார்ட்டன்ஸ் பற்றி மெசேஜ் இருந்துச்சு. மாஸ்டரில் யூத் பவர் காமிச்சார். பீப்புள் அப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, விஜய் ஃப்யூச்சரில் பாலிடிக்ஸ்க்கு வரலாம். சினிமா டைலாக்ஸ் சம்டைம்ஸ் ரியல் பாலிடிக்ஸ்க்கு ஸ்டேட்மெண்ட்டாக மாறும். இதுதான் விஜயோட ஸ்க்ரீன் இமேஜ் அண்ட் பொலிட்டிக்கல் இமேஜ். பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறனா. இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு. இன்ட்ரெஸ்டான மூமெண்ட், 2024 அப்படின்ற அவருடைய கட்சி பேரை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாரு. பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை என்னோட கெரியரின் சோஷியல் மீடியா லிட்டரலாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு. ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணாங்க, ஆப்போசிஷன் பார்ட்டி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காங்க. பட் எல்லாருக்கும் ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் கிடைக்கல. ஆனால் விஜய்க்கு ஆல்ரெடி கோடிக்கணக்கான லாயலான ஃபேன்ஸ் இருந்தாங்க. அதுதான் அவரோட பிகெஸ்ட் பொலிட்டிஷியன். இதுதான் எஸ்பெஷலி ரொம்ப கான்டாக்ட் ஆனாங்க. லாஜிக்கல் எனிமியா இருந்தாலும் சரி, டீசன்ட் அப்ரோச், டீசன்ட் அட்டாக். A new year of a new political field. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அது ஒரு நார்மல் ஆக்டர் டைட்டில். விஜய்க்கு
ஹிஸ்ட்ரி ஸ்டைல் பீப்புள் கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணப்பட்டது. ஆனால் எல்லாமே ஈஸி. சினிமா சக்ஸஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் சக்ஸஸ்ன்ற இந்த ரெண்டுமே வேற வேற. ஒரு பிளாக் பஸ்டர் மூவி எடுக்கிறது ஒரு ஸ்டேட்டை ஆட்சி செய்கிறத விட ரொம்ப ஈஸி. அதுதான் கிரிட்டிசஸ் சொன்ன ரொம்ப மேஜரான பாயிண்ட். ஃபேன்ஸ் விஜயை ஹீரோ மாதிரி பார்க்குறாங்க. ரியல் பாலிட்டிக்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கொடுக்க இந்த டேஞ்சரஸ் எக்ஸ்பெக்டேஷன் தான் அவர் கிரியேட் பண்ணல. திராவிட முன்னேற்ற கழகம் இயர்ஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிக்ஸ் பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்க விஜய் உயிர் என்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடனா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. அந்த பிராண்ட நான் கிழிச்சிக்காங்க. மனதிலையும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 2026 அவர் நினைச்ச மாதிரி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேன்ற 2 பெரிய கட்சி அடிச்சுட்டு டிவிகேன்ற ஒரு பிராண்டை அவர் பதிச்சாரு. அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் மோட்டிவேஷன் பாலிடிக்ஸ் ஃபேக்ட்ஸ் வீடியோக்கு வெற்றி 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்க விஜய் உயிர் என்ன வரனா